வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். சிவபெருமான வணங்காதது யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் காக்கும் கடவுள் சொல்லுவோம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேருமே 3 தன்மைகளை கொண்டவங்க. ஒருத்தங்க ஆக்கிறது, ஒருத்தங்க அழிக்கிறது, ஒருத்தங்க காக்கும் கடவுள்னு சொல்லுவாங்க. அந்த காக்கும் கடவுள் சிவன் ஒரு நாள் என்ன பண்ணுவாராம், முருகனும் விளையாடி கொண்டிருந்தார், கணபதியும் கூட. அப்போ என்ன பண்ணுவாராம், சிவனுக்கு படைத்தல் தொழில் ஒன்று இருக்கும், எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ கணபதி என்ன பண்ணுவார், ஒரு சின்ன எறும்பு எடுத்துட்டு ஒரு டப்பாக்குள்ளே அடைத்து வைத்துடுறார். சின்ன ஒரு பொருளில் அடைச்சி வச்சுட்டு இந்த எறும்புக்கு அப்பா எப்படி உணவு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துதான் அந்த குழந்தைகளுக்கு. அப்போ என்ன பண்ணாரா, சிவன் தன்னுடைய எல்லா வேலைகளையும் முடித்து கொண்டு பார்வதிகிட்ட சொல்லும்போது, அப்பா நீங்கள் எல்லாத்துக்குமே உணவு கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி இருந்துதான் குழந்தைகளுக்கு. ஆமாம், என் படைக்கும் தொழிலை நான் படைத்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறேன்னா, இல்லை நான் ஒரு டப்பாக்குள்ளே ஒரு உயிரினத்தை அடைத்து வச்சிருக்கிறேன், அதற்கு நீங்கள் எப்படி உணவு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்போ அதை திறந்து பார் அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான் சொன்னாராம். அங்கே பார்க்கும்போது அந்த எறும்புக்கு பக்கத்தில் ஒரு சின்ன அரிசி அப்படிங்கிறது இருந்துதான். இப்போ ரொம்ப வியந்து போனாங்களாம். ஏன்னா அந்த சிவபெருமானுக்கு பாகுபாடு அப்படிங்கிறது கிடையாது, ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது மனிதனோ விலங்கோ யாரானாலுமே ஒன்று போல பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த சிவன் வழிபாடு யாரெல்லாம் பண்ணலாம்? பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு சிவபெருமானை கெட்டியாக பிடிச்சுட்டாங்கன்னா போதும், அவர் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் அந்த சிவபெருமானுடைய தன்மைகள் அப்படிங்கிறது அந்த சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கு செல்கிறதோ கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். இந்த கிரகம் அனுசரித்த தன்மை தான். இப்போ நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு பங்குனி மாதத்தில் பிறந்திருக்கேன், என்னுடைய லக்னம் அக்ஷய லக்னம் தற்போது சிம்ம லக்னமாக இருக்குது. அப்போ நான் எப்படி இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தன்மைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இவங்க இந்த சிவன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒருத்தங்க தை மாதத்தில் பிறந்திருந்தாங்க, அவங்களுக்கு அக்ஷய லக்னம் தற்போது சிம்ம லக்னமாக இருக்குது. இவங்களுக்கு சிவபெருமானத்தான் ஏது நேரமும் இவங்க சிவன் வழிபாடு காலை மாலை 2 நேரமுமே சிவனை கண்டிப்பாக சுவாமி தரிசனம் பண்ணணும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சிவனோட தன்மைகள், இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள், இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், எனக்கு கிடைக்கக்கூடிய பதவி, எனக்கு கிடைக்கக்கூடிய உயர் பதவி, பொருளாதாரம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ காலை மாலை 2 வேளையிலுமே சிவன் வழிபாடு பண்ணணும். நான் சிவபெருமானோட வழிபாடு பண்ணுறேன், நான் சிவனை தான் கெட்டியாக பிடிச்சிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க நெத்தியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு விபூதி கூட இருக்காது. நம்ம எந்த ஒரு கடவுளை வணங்குறோமோ அந்த கடவுளுடைய அவங்களுடைய திருநீர்னு சொல்லுவாங்க, அந்த திருநீர் கொஞ்சமாட்டி இருக்கணும். இப்போ நான் அம்மன் தேவி உபாசகனாக இருக்கிறேன் அப்படின்னா என் நெத்தியில் கொஞ்சோண்டு குங்குமம் இருக்கணும். இல்லை நான் பெருமாளோட உபாசகனாக இருக்கிறேன், எனக்கு ஒரு நாமக்கட்டை அப்படிங்கிறது அங்கே இருக்கணும். நான் ராமரை வணங்குறேன், என் கையிலையோ என் தலையிலையோ இல்லைனா என்னிடத்தில் எப்போதுமே ஒரு துளசி அப்படிங்கிறது அங்கே இருக்கணும். இல்லைன்னா செந்தூரம்னு சொல்லுவாங்க, அந்த செந்தூரம் அப்படிங்கிறது என் நெத்தியில் இருக்கணும். எந்த ஒரு கடவுளை வணங்கும் போதுமே நமக்கு அவங்களுக்குண்டான அந்த ஒரு அடையாளம்னு சொல்லலாம், அந்த அடையாளம் நம்மள்கிட்ட கண்டிப்பாக வேணும். அந்த திருநீர் பார்த்தீங்கன்னா அதற்கு 1000 மகிமைகள் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம ஒரு பொருளை உருவாக்குறோன்னா அது புதுமையாக இருக்கும். அந்த திருநீருக்கு ஆப்போசிட் கேரக்டர்னு சொல்லலாம். ஒரு பொருளை பதப்படுத்த ஒரு பொருளை எரிக்க அதோட சாம்பல்லேருந்து கிடைக்கக்கூடியது தான் திருநீர். அப்போ அது சிவனோட ரொம்ப, இந்த சிவன் பார்த்தீங்கன்னா ருத்ர தாண்டவம் ஆடும்போது யாருமே பக்கத்தில் இருக்க முடியாது. அந்த மாதிரி அந்த பதப்படுத்தப்பட்ட ஒரு நீர் தான் திருநீர். அந்த திருநீருக்கு அவ்வளோ மகிமை. அந்த திருநீரை நம்ம வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நான் சிவனை தாங்க கும்பிடுறேன், 24 மணி நேரம் சிவாய நமக, நமச்சிவாய, ஓம் நமக் சிவாய மந்திரம் சொல்லாமல் இல்லை, எல்லா நேரமும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க நெத்தியில் ஏது நேரமும், அதாவது படுக்க போகிற நேரம் இருந்தால் கூட நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சோண்டு திருநீர் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு படுன்னு சொல்லுவாங்க.
கனவுல கூட எந்த ஒரு கிரகங்களுடைய தாக்கங்கள் நமக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இன்றளவிலையும் பெரியவங்க வந்து நெத்தியில திருநீர் வச்சுட்டு படுக்கிற ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இருந்து வருகிறது. அப்போ நாமளும் செய்யணும் அப்படிங்கிறது உண்மை. நான் சிவனை கும்பிட்றேன்னு சொல்கிறவங்க அதை கண்டிப்பாக செய்யணும். இந்த சிவன் வழிபாடு பண்ண பண்ண முக்தி மோட்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். எனக்கு இந்த பூர்வ புண்ணிய பித்ருக்கர்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜாதகத்தில். அதை போக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்கு அபிஷேகம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்மாபிஷேகம்னு சொல்லுவாங்க, அன்னாபிஷேகம்னு சொல்லுவாங்க. இந்த அன்னாபிஷேகம் எப்போதுமே நடக்காது, விசேஷ நாட்களில் மட்டும்தான். ஆனால் இந்த திருநீரால் அபிஷேகம், பஸ்மாபிஷேகம் யார் ஒருத்தங்க சிவன் கோவிலில் கொண்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த பூர்வ புண்ணிய கர்மா அப்படிங்கிறது கழியுமானா கண்டிப்பாக கழியும்னு சொல்லலாம். அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய, அதாவது என்னோட தலைமுறையில் 3 தலைமுறையாக நாங்கள் பித்திருக்கர்மா எதுவுமே செய்யலை, அதில் ஏதோ தடை இருக்குது, நாங்கள் ஜோசியம் பார்த்துட்டோம், அது சரி வரலை, அதை எப்படி சரி பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அக்ஷய லக்னம் மகர லக்னமாக உத்திராட நட்சத்திரம் யாருக்கெல்லாம் செல்கிறதோ கண்டிப்பாக இந்த விபூதி அபிஷேகம் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த பஸ்மாபிஷேகம் பண்ண 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 உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். இல்லை நான் வந்து ரிஷப லக்னமாக இருக்கேன், நான் இந்த அபிஷேகத்தை பண்ணலாமா? உங்களுடைய லக்னம் அக்ஷய லக்னம் ரிஷப லக்னம், அதுவும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் போகும்போது இந்த விபூதி வாங்கி கோவிலுக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன கிழமையில் கொடுக்கலான்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா என்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கா, இல்லைனா ஏதாட்டு விசேஷ நாட்கள்லா. எப்போதுமே ஒரு கோவிலுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னா அது திங்கட்கிழமை ரொம்ப விசேஷம். இந்த திங்கட்கிழமையில் நீங்கள் சிவன் கோவிலில் போயிட்டு இந்த திருநீர் அபிஷேகத்திற்கு பஸ்பம் வாங்கி அதை அபிஷேகத்துக்கு கொடுங்க. உங்களுக்கு மாற்றம் வருமானா கண்டிப்பாக மாற்றம் வரும். எனக்கு இந்த சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஒரு பிறக்கும் ஏதோ ஒரு அழுத்தம் அவங்களுக்கு இருக்கும். குழந்தை பிறக்கும் நல்லா இருக்கும் சில குடும்பங்களில் இந்த குழந்தைகள்னால் அழுத்தம், அவங்க பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய கம்யூனிகேஷன், சில மாற்று மதம் இவங்க குடும்பத்தில் இருக்குமானா இருக்கும், மாற்று மத திருமணங்கள். இதனால் அந்த சந்ததிகள், அந்த தாய் தந்தை பாதிக்கப்படுவாங்களானா கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த சிவன் கோவில் இந்த திருநீர் அபிஷேகம் பஸ்மாபிஷேகம் ரொம்ப விசேஷம். இதை செய்ய செய்ய அவங்களுக்கு நல்லாயிருக்கும். கன்னியா லக்னம் ஒருத்தங்களுக்கு அக்ஷய லக்னமாக போச்சு. நம்மள்கிட்ட வந்த ஜாதகர் அவங்க பிறந்த மாதம் பார்த்திங்கன்னா அவங்க கடக மாதம், அதாவது ஆடி மாதத்தில் பிறந்தாங்க. அந்த ஆடி மாதத்தில் பிறக்க இவங்க பிறந்தவங்க நிறைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அவங்களுக்கு. இந்த கன்னியா லக்னம் எப்போ ஆரம்பிச்சதோ அப்போ நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அவங்கள்ட்ட சொன்ன முதல் பரிகாரம் என்ன அப்படின்னா இந்த பிரதோஷ வேளையில் சுவாமிக்கு இந்த பஸ்மாபிஷேகம் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி பால் அபிஷேகமும் சேர்த்து பண்ணுங்க. பால் பண்ணிட்டு பஸ்மாபிஷேகமும் பண்ணுங்க. சுவாமிக்கு அன்ன நைவேத்தியம் பண்ணி அதை எல்லாருக்குமே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். பிரதோஷ வேளையில் அந்த பூஜைகளை செய்ய செய்ய ஒரு 11 பிரதோஷம் அவங்க இதை செஞ்சாங்க, தொடர்ந்து செய்து வந்தாங்க. அவங்களுக்கு இந்த குழந்தை பிறப்பில் பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னாங்க. தொழில் முன்னேற்றம் அவங்க வாழ்க்கையில் இல்லை. இது ரெண்டுமே அவங்களுக்கு சரியாச்சானா கண்டிப்பாக சரியாச்சு. அவங்களுக்கு தொடர்ந்து செய்து வந்ததுனால அடுத்து வரக்கூடிய நட்சத்திர புள்ளிகளில் மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷத்தையும், குழந்தைகள்னால் ஒரு லாபம் அப்படிங்கிறதும் மனமகிழ்ச்சியும் அவங்களுக்கு இருந்தது. அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்ட குறை கூட இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சரியான தீர்வு, சரியான மருத்துவமனை அந்த குழந்தைக்கு கிடைச்சது. இவங்க செய்த, அதாவது அந்த பூர்வ புண்ணிய கர்மாக்களை கரைக்க இந்த தாய் அப்படிங்கிறது இந்த குழந்தைகள் மூலமான சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி இந்த திருமணம் ஆகாத தம்பதிகள் நீங்கள் என்ன பண்ணணும்னா சிவன் கோவிலில் என்ன ஹோமம் நடந்தாலுமே அந்த ஹோமத்தில் போய் நீங்கள் கலந்து கொள்ளவும். ஹோமம் நடக்கும், யாகம் நடக்கும். அந்த யாகசாலையில் நெய் வாங்கி விடுறது ரொம்ப விசேஷம். எனக்கு 35லேருந்து 45 வயசு ஆயிடுத்து. என் ஃப்ரெண்டுக்கு திருமணம் ஆகலை. எங்கள் வீட்டில் ஒரு ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. சிவன் கோவிலில் என்ன ஹோமம் நடந்தாலுமே யாகம் நடந்தாலுமே அங்கே போய் கலந்துக்கிண்டு அங்கே போய் நடக்கிற யாகசாலையில் நெய் வாங்கி கொடுக்கலாம், சமைத்து வாங்கி கொடுக்கலாம். அதற்கு தேவையான அந்த ஹோம பொருட்கள் அப்படிங்கிறது வாங்கி கொடுக்க உங்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது விரைவாக
கைவரும்னு சொல்லலாம். நன்றி.